வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, ஹோரைகளை பற்றி பார்க்கலாம் என்று நேற்றைய பதிவில் நாம் சொல்லியிருந்தோம். அதுபோலவே இன்றைய பதிவு ஹோரைகளை பற்றி பார்த்து விடலாம். இந்த ஹோரைகள் என்றால் என்ன, ஓரைகள் என்றால் என்ன என்று இதிலேயே சிலருக்கு குழப்பம். ஹோரைகள் என்றாலும் ஓரைகள் என்றாலும் இரண்டுமே ஒன்றுதான். அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெளிவாகி விடுங்கள். ஓரைகள் ஹோரைகள் ரெண்டும் ஒன்றுதான். இந்த ஹோரைகள் என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால், சுப நிகழ்வு செய்யக்கூடிய சுப கால வேளையைத்தான் நாம் சுப ஹோரைகள் என்று சொல்கிறோம். இந்த சுப ஹோரைகள் என்பது நல்ல நேரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதைதான் சுபஹோரைகள் என்று வடமொழியில் சொல்கிறார்கள். ஹோரைகள் என்பது நல்ல நேரம், வடமொழியில் அது குறிப்பிடுவது. இந்த நல்ல நேரம் எப்படி குறிப்பிடுவது, எந்த நாளில் எந்த நேரத்தில் இதை குறிப்பிடுவது, எவ்வளவு காலம் இது இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இது நீங்களாகவே நல்ல நேரத்தை தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு மிக எளிமையாக பதிவில் கொடுத்துள்ளேன். பார்த்து பயன்பெறுங்கள். பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்தம் பந்தங்கள் மற்றும் அன்பர்கள், அருகில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை பற்றி எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் நாம் இறை தொண்டுகளிலும் ஈடுபட்டு வருகிறோம். ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இவை அத்தனையும் உலக மக்கள் நலன் வேண்டி, நன்மை வேண்டி, நாடு நலம் பெற வேண்டும், மக்கள் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக பொதுவாக நாம் செய்யக்கூடிய இந்த யோகங்கள், வேள்விகள் அத்தனையும் பொது பலனுக்காக செய்யக்கூடியது. நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நமது குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக அமைந்து விடுவதால் நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாம் போடுற எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த சுபஹோரைகள் என்பது நல்ல நேரம் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த நல்ல நேரம் எப்படி நாம் தீர்மானிப்பது, அது எப்பொழுது வருகிறது, வந்த நல்ல நேரம் எவ்வளவு காலம் இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்து விடலாம். சுபஹோரைகள் என்னும் சொல்லக்கூடிய இந்த நல்ல நேரம் சுப கிரகங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கிறது. சுப கிரகங்கள் எது எது என்று பார்த்தீர்கள் என்றால், சுக்கிரன் முழு சுபகிரகம், புதன் சுபகிரகம், குரு சுபகிரகம், சந்திரன் சுபகிரகம். இந்த நால்வர்கள் தான் சுபகிரகங்கள். மீதமுள்ள கிரகங்கள் அசுப கிரகத்தை சாரும். அப்போ இந்த நால்வரின் காலத்தை நாம் சுப ஹோரைகளாக, நல்ல நேரங்களாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி என்றால் உங்களுக்கு புரியும்படி எளிமையான வகையில் சொல்லிவிடுகிறேன். ஒரு நாள், உதாரணத்திற்கு வெள்ளிக்கிழமையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், சுப நாள், வெள்ளிக்கிழமை சுப நாள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்.
அப்போ இந்த வெள்ளிக்கிழமையன்று முதலில் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஹோரை சுக்கிர ஹோரை என்று சொல்லுவார்கள். இந்த சுக்கிர ஹோரை சுக்கிரனால் ஏற்படக்கூடிய நல்ல நேர கால நேரம், கால அளவு இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். சுக்கிரனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நேரத்தின் கால அளவு வெள்ளிக்கிழமை அன்று 1 மணி நேரம். நல்ல நேரம் என்பது 1 மணி நேரத்திற்கு உண்டான கால அளவுதான் நல்ல நேரம். அதில் நட்சத்திர தியாஜ்யம் அது இது என்று இவைகளை எல்லாம் கழித்து பார்த்தோம் என்றால் முழுமையாக இருக்கக்கூடிய சுப நேரம் உங்களுக்கு 42 நிமிடம்தான் சுப நேரம் உங்களுக்கு இருக்கும். இது நட்சத்திர தியாஜ்யம் என்றெல்லாம் பிரித்து கழித்து விடுவார்கள். சரி, இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சுப நாளில் அந்த சுப ஹோரைகள் என்னும் சொல்லக்கூடிய நல்ல நேரம் முதலாவதாக உதயமாகும் கால நேரத்தை எடுத்துக்கொள்ளும். எல்லா கிழமையும் அந்த கிரகத்தின் ஆளுமைதான் முதல் ஹோரையை எடுத்துக்கொள்ளும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சுப நாள்களை பற்றி மட்டும் முதலில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் எல்லா நாட்களுக்கும் சொல்லும் பொழுது உங்களுக்கு எளிமையாக புரிந்துவிடும். எனவே வெள்ளிக்கிழமை ஒன்றை எடுத்துக்கொண்டோம் என்றால் வெள்ளிக்கிழமையில் முதல் 1 மணி நேரத்திற்கு அந்த நாளின் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனின் கால அளவு நல்ல நேரம் என்பது 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரமும் நல்ல நேரம். எந்த சுப செயல்களையும் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு செய்யலாம். சுப நேரங்கள். இந்த 1 மணி நேரம் சுப நேரம் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. அடுத்து புதன்கிழமை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் புதன் கிரகத்தின் ஆளுமை உள்ள நாள் புதன் கிழமை. இந்த புதன்கிழமையில் முதல் ஓரையாக வரக்கூடியது அந்த நாளின் அதிபதியான ஓரை தான் முதலில் வரும். வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தோம் அல்லவா, அதே போல் புதன்கிழமைக்கும் முதலில் 6 மணியிலிருந்து 7 மணி வரை 1 மணி நேரம் புதன் ஹோரை உங்களுக்கு நல்ல நேரம். இன்னும் இருவர்கள் நல்ல நேரத்திற்கு உரியவர்கள். அவர்கள் யார்? குரு சந்திரன். சரி, அப்போ வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குரு ஹோரை. அப்போ நல்ல நேரம் அந்த 6 to 7 சுப நேரம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உண்மை அதுதான், குரு ஹோரை 6 to 7. ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் 6 முதல் 7:30 வரை 1.5 மணி நேரத்திற்கு வியாழக்கிழமை காலை 6 to 7:30 வரை யமகண்ட வேலை நடைபெறும். எனவே குரு பகவானின் அனுகிரகம் பெற்ற அந்த குரு ஹோரை வியாழக்கிழமை காலை வரக்கூடிய குரு ஹோரையில் நீங்கள் நல்லது செய்வதற்கு சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். மதியத்தில் 1 மணி நேரம் குரு ஹோரை வரும், அப்பொழுது நீங்கள் செய்யலாம். அதை பற்றி இன்னும் விளக்கமாக நான் மறுபடியும் சொல்கிறேன். குரு ஹோரையில் நீங்கள் வியாழக்கிழமை 6 to 7:30 யமகண்ட வேலை நடைபெறக்கூடிய காரணத்தினால் நீங்கள் 6 to 7 சுபஹோரைகள் குரு நேரம் இருப்பதால் அதை நல்ல நேரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வியாழக்கிழமை 6 to 7 நல்ல நேரம் என்றாலும் யமகண்ட வேலை நடைபெறுவதால் நீங்கள் சுப வேலையை செய்யக்கூடாது, தொடங்கக்கூடாது, பேசக்கூடாது, எண்ணக்கூடாது. அடுத்து திங்கட்கிழமை. திங்கட்கிழமை முதல் சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற நாளாக இருப்பதால் முதல் ஹோரை 6 to 7 சந்திர ஹோரை. நல்ல நேரம், சுப நிகழ்வுகள் தாராளமாக செய்யலாம். இப்படி எந்த கிழமை வருகிறதோ அந்த கிரகத்தின் ஆதிக்கம் முதல் 1 மணி நேரத்திற்கு அவர்கள்தான் ஆளுமை செய்வார்கள். அதன் பின் வரிசையாக
ஒரு மணி நேரம் மற்ற கிரகங்கள் ஆளுமை செய்யும். அது எப்படி ஆளுமை செய்யும் என்பதை பற்றியும் சொல்லிவிடுகிறேன். நீங்கள் உதாரணமாக ஹோரைகள் என்பதை நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும். எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், வரிசையாக 1, 2 என்று வரிசையாக நீங்கள் ஹோரைகள் இந்த வரிசையில்தான் வரும் என்பதை முதலில் நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும். எப்படி வரும் என்று பார்த்தீர்கள் என்றால், முதலில் நாம் சூரிய ஹோரையிலிருந்து எடுத்துக்கொள்வோம். சூரிய ஹோரை, முதல் ஹோரை எழுதி வைப்பவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நோட்ஸ் செய்தாருன்னா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சூரிய ஹோரை முதல் ஹோரை, அதற்கு அடுத்தது வரக்கூடிய ஹோரை சுக்கிர ஹோரை, அதற்கு அடுத்தது புதன் ஹோரை, அதற்கடுத்தது சந்திர ஹோரை, அடுத்து சனி ஹோரை, அடுத்து குரு ஹோரை, அடுத்து செவ்வாய் ஹோரை, மீண்டும் சூரிய ஹோரை. இப்போ எத்தனை ஹோரைகள் வந்திருக்கு? சூரிய ஹோரை, சுக்கிர ஹோரை, புதன் ஹோரை, சந்திர ஹோரை, சனி ஹோரை, மன்னிக்கவும் செவ்வாய் ஹோரை, மீண்டும் குரு ஹோரை. குழப்பமாக இருக்கிறதா உங்களுக்கு? குழப்பம் வேண்டாம். சூரிய ஹோரை, சுக்கிர ஹோரை, புதன் ஹோரை, சந்திர ஹோரை, சனி ஹோரை, குரு ஹோரை, செவ்வாய் ஹோரை, மீண்டும் சூரிய ஹோரை வரும். இதை நீங்கள் மனனம் செய்து கொண்டீர்கள் என்றால், ஒரு நாளில் எந்த ஹோரைகள் நடக்கிறது, ஹோரைகள் எல்லாமே 1 மணி கால நேர அளவுதான் எடுத்துக்கொள்ளும். இப்போ உதாரணத்திற்கு நாம் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கொண்டோம் என்றால், முதல் 1 மணி நேரம் சுக்கிர ஹோரை நடைபெறுவதால் அது சுக்கிர ஹோரை நல்ல நேரம் என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டது. அடுத்தது புதன் ஹோரை, சுக்கிர ஹோரைக்கு அடுத்தது புதன் ஹோரை. எழுதி வைத்திருந்தீர்கள் என்றால் சரி பார்த்து கொள்ளுங்கள். சுக்கிர ஹோரை 1 மணி நேரம் முடிந்ததும் அடுத்தது புதன் ஹோரை 1 மணி நேரம். 6 to 7 சுக்கிர ஹோரை, 7 to 8 புதன் ஹோரை, 8 to 9 சந்திர ஹோரை, 9 to 10 சனி ஹோரை. அப்போ 9 மணி 6 to 9 மணி வரை உங்களுக்கு சுப நேரம் உண்டு வெள்ளிக்கிழமை அன்று. நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். சுக்கிரன் சுபஹோரைகள் நல்ல நேரம், புதன் தருவதும் சுபஹோரை நல்ல நேரம், சந்திரன் தருவதும் சுபஹோரை நல்ல நேரம். அப்போ இது மூன்றும் வரிசையாக இடம்பெறுவதால் 6 மணிக்கு சுக்கிர ஹோரை, அதன் பின் அடுத்து வருவது 7 மணிக்கு புதன் ஹோரை வருகிறது, 8 மணிக்கு சந்திர ஹோரை வருகிறது. 3 சுபகிரகங்களும் அடுத்தடுத்து வருவதால் 6 to 9 மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை அன்று நல்ல நேரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு சனி ஹோரை, சனி ஹோரைக்கு அடுத்தது குரு ஹோரை, குரு ஹோரைக்கு அடுத்தது செவ்வாய் ஹோரை, செவ்வாய் ஹோரைக்கு அடுத்தது சூரிய ஹோரை. இப்படி சுழற்சி முறையில் உங்களுக்கு 6 மணிக்கு முதல் ஹோரை துவங்குகிறது என்றால், அதே ஹோரை மீண்டும் 1 மணிக்கு துவங்கும். 1 மணிக்கு துவங்கக்கூடிய அதே ஹோரை இரவு 8 மணிக்கு மீண்டும் துவங்கும். 8 மணிக்கு துவங்கக்கூடிய அதே ஹோரை அதிகாலை 3 மணிக்கு துவங்கும். இப்படி எந்த கிழமையில் எந்த கிரகத்தின் ஹோரை முதன்முறையாக வருகிறதோ, முதலாவதாக வருகிறதோ, அந்த நாளில் அந்த ஹோரைகள் 4 முறை சுற்று முறையில் வரும். 6 மணிக்கு ஒரு தடவை, மதியம் 1 மணிக்கு ஒரு தடவை, இரவு 8 மணிக்கு ஒரு தடவை, அதிகாலை 3 மணிக்கு ஒரு தடவை, 4 முறையில் அன்றைய நாளில் ஆதிக்கம் பெற்ற ஹோரை மட்டும்தான் அப்படி. மீதமுள்ள 4 கிரகங்கள் வராது. 3 கிரகங்கள் 4 தடவை வரும்.
4 கிரகங்கள் 3 தடவை மட்டுமே வரும். ஏனென்றால் விடிந்து விடுவதால், அடுத்த நாளை அதை சார்ந்து விடுவதால், மீதமுள்ள 4 கிரகங்கள் 3 முறையோடு மட்டும் 3 கிரகங்கள் மட்டும் 4 தடவை வரதுக்குண்டான நிலையை ஏற்படுத்தி தருகிறது. சுபஹோரைகள் நல்ல நேரத்தை இப்படித்தான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இவை சுபதினங்கள். இதில் வரக்கூடிய நாட்கள் சுப நாட்கள் என்று சொல்வார்கள். இதிலும் சுப நேரம் கண்டுபிடித்து சுப நிகழ்வுகள் செய்வதுதான் மிக துல்லியமாக செய்யக்கூடிய நிகழ்வு. அப்படி என்றால் அசுப நாளில் நாம் செய்ய தேவையில்லையா, செய்ய முடியாதா என்று பார்த்தீர்கள் என்றால் அசுப நாளிலும் செய்யலாம். உதாரணத்திற்கு செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் முதல் ஓரை செவ்வாய் ஓரை வரும், உங்களுக்கு அது தெரிந்த விஷயம். அடுத்தது சூரிய ஓரை 6 to 7 செவ்வாய் ஓரை, 7 to 8 சூரிய ஓரை, 8 to 9 சுக்கிர ஓரை. அப்போ 8 மணிக்கு நீங்கள் நல்ல நேரம் வருவதால் 8 மணிக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் சுப நிகழ்வுகளை நடத்தலாம். அதன் பின் 9 புதன் ஓரை, 10 சந்திர ஓரை. இந்த 3 மணி நேரமும் தொடர்ந்து வரும். இந்த கால அளவை சுப நேரமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் சுப நிகழ்வுகளை நடத்தலாம். இதில் குறிப்பாக உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், நல்ல நேரத்தை எடுத்து விட்டீர்கள், இந்த நால்வர் காலம் என்று சொல்லக்கூடிய யமகண்டம், ராகு, காளான், அர்த்த பிரகரணன் இது போன்ற இந்த 4 வகையான நேரங்கள் வருகிறதா என்பதை பார்த்து கொண்டு நீங்கள் நல்ல நேரத்தை முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் சொன்னேன் அல்லவா, வியாழக்கிழமை காலை 6 to 7:30 யமகண்ட வேலை நடைபெறும். அந்த வேளையில் சுப நிகழ்வுகளை தவிர்த்துவிட வேண்டும். குரு ஓரை 6 to 7 நடக்கும். ஆனாலும் யமகண்ட வேலை நடப்பதால் அப்பொழுது நீங்கள் சுப நிகழ்வை தவிர்த்துவிடும். அதுபோலத்தான் ராகு, யமகண்டம், காளான், அர்த்த பிரகரணன் இவையெல்லாம் நடக்கும்போது நல்ல நேரம் இருந்தாலும் அதை தவிர்த்து விட வேண்டும் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவுதான் ஹோரைகள் பற்றிய ரகசியங்கள். இந்த ஹோரை தெரிந்து சுப நேரம் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் சொல்லி அடிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை ஈட்டித் தரும். அவ்வளவு சுப நேரம் துல்லியமாக உங்களுக்கு சரியான சுப நேரம் பார்த்தீர்கள் என்றால் 1 மணி நேரம் என்றால் முன்னாடி இருக்கக்கூடிய 12 நிமிடத்தையும் விட்டுவிடுங்கள், பின்னாடி வரக்கூடிய 8 நிமிடத்தையும் விட்டுவிடுங்கள். மொத்தம் 40 நிமிடங்கள் உங்களுக்கு கிளியரான நல்ல நேரம். அதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி வாகை சூடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.